குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரசகண்ணீர் நாடகம் நடந்தது, கலைவாணர் நடந்தது. நான் போய் அந்த மேனேஜரை பார்த்தேன், இந்த மாதிரி காஸ்டியூமரை பார்த்தேன் ஃபஸ்ட்டு. என்ன தம்பி இங்கே இல்லை, நாங்கள் நாடகம் பார்க்கணும். அவர் மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தார். நைனா யார் அவன், யார் அது இந்த டைமில்? இல்லை நான் தான் வாழையா. ஓஹோ, படிக்க மாட்டீங்களா, சுற்றிக்கிட்டே இருப்பீங்களா? ஐயா பசி தாழ முடியல தாயே, உயிர் போது தாயே, ஏதாவது சோறு இருந்தால் போட்டுங்க. காந்தா, சண்டாளி காந்தா, அவள் செத்து விட்டாளா? ஐயோ, இதை நான் நிம்மதியாக சாவேன். எனக்கு இந்த நிலைக்கு வந்தவளே அவள்தான். நான் அவருடைய மகாவீரியன் ரத்த கண்ணீர் படமும் பார்த்துருக்கேன், இது பார்த்துருக்கேன். அது எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு வெறியன் வெறித்தனமாக பார்ப்பேன். அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்றனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அசோகண்ணனும் ரஜினி சார் நடிச்சிருவார் பார்த்தீங்களா, குப்பத்து ராஜா, வணக்கத்துக்குரிய காதலி, இந்த மாதிரி படத்துலன்னா அசோகண்ணன் கூடவே போடும். எனக்கு கச்சேரி இல்லாத டைமில் அசோகண்ணன் கூட தான் சுற்றிட்டு இருப்பேன். கமல் அந்த ஏஜ்லேருந்து எனக்கு நல்லா தெரியும். அவர் ஃபஸ்ட்டு படமே எங்கள் அப்பாவுக்கு வந்து பேரன் ஆக்ட் பண்ணார், களத்துருக்கணும். ராதா ரவி இருக்கார், அவர் வந்து அவரும் நானும் சென்ட் பீட்ஸில் நாங்கள்லாம் கிளாஸ்மேட்ஸ். ராதா ரவி, டைரக்டர் ராமண்ணா மகன், கவிஞர் கண்ணதாசன் சொன்னு, நாங்கள்லாம் சென்ட் பீட்ஸில் வந்து கிளாஸ்மேட்ஸ். டே இங்கே வா, என்னை கூப்பிட்டு நாடகம் நல்லா இருந்தது, அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற வேலையெல்லாம் கேட்கக்கூடாது. நாடகம் முடிஞ்சு வந்து பார்த்துட்டு சொல்லு, நடுவில் இன்டர்வலில் ஓடி வர்றது இதெல்லாம் வச்சுக்காங்க. நான் ஏன் நிற்கிறேன், அவன் ஃப்ரெண்டு வந்து அடிச்சுக்கிட்டு அவன் பயந்துட்டு இருந்தான். எம்ஆர் ராதா சார் அப்பாவோட நிறையா பார்த்துருக்கோம். பட் உங்களுக்கு எம்ஆர் ராதா சாருக்கும் இல்லை அப்பாவுக்கும் எம்ஆர் ராதா சாருக்கும் உள்ள அந்த பாண்டிங் வந்து எங்ககிட்ட சொல்ல முடியுமா, என்ன மாதிரி ஒரு உறவுகள் இருந்துச்சு அப்படின்னு? நம்ம கட்டாயம் சொல்லி அதை சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. அவர் அதாவது என்னென்னா, அவர் எங்களுக்கு பெரியப்பா மாதிரி எம்ஆர் ராதா. எங்கள் அப்பாவே வந்து அவர் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. நாங்கள் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் நாங்களும் இது பழகிட்டதுனால நாங்கள் பெரியப்பான்லாம் கூட மாட்டோம், நைனான்வோம். நைனா எப்படி இருக்கீங்க நைனா என்ன. அவர்கிட்ட வந்து நான் போகிறதுக்கு பயப்படுவேன். நான் யாரும் பெரியவங்களே பயப்படுவோம், நாங்களாம் சின்ன பசங்க. அவங்க மகன் தம்பி மகன்ற ரேஞ்சில் அவர் பார்க்குறாரு, நாங்களும் பெரிய ரேஞ்சில் பார்க்குறோம். ஆனால் அவர்கிட்ட என்னுடைய அனுபவம் வந்து நான் மறக்கவே முடியாதுங்க. அவருடைய சன்னராக இப்போ வாசு அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப, நானும் அவரும் ஸ்டார் நைட்லலாம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம் வெளியூரில். எம்ஆர்ஆர் வாசு தெரியுங்களா, அவங்க பேர் என்ன. ராதா ரவி இருக்கார், அவர் வந்து அவரும் நானும் சென்ட் பீட்ஸில் நாங்கள்லாம் கிளாஸ்மேட்ஸ். ராதா ரவி, டைரக்டர் ராமண்ணா மகன், கவிஞர் கண்ணதாசன் சொன்னு, நாங்கள்லாம் சென்ட் பீட்ஸில் வந்து கிளாஸ்மேட்ஸ். ஸோ நாங்கள் இன்னும் ரொம்ப ஒரு குடும்பமாக இருக்கிறோம். நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இது பண்ண மாட்டோம். ஜாலியாக பேசுனா பேசிக்குவோம், ஏதாவது மனசுக்குள்ள இருக்கிற கருத்து சொல்லணும்னா வேறு மாதிரி ஃபீல் பண்ணிக்குவோம். அடுத்த நாளே எல்லாம் சாஃப்டாக போயிடும். பட் எங்கள் அஃபெக்ஷனை யாரும் அதை எடை போடுறதுக்கு யாருக்கும் இது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, எம்ஆர் ராதா மேட்ரு கேட்டிங்களா, ராதாப்பா அவர் வந்து நான் மியூசிக்கில் பாடுறேங்க 2. ஆனால் அவரை போய் பார்க்குறதுக்கு பயப்படுறதுனாலவே ஜாஸ்தி போக மாட்டோம். ஆனால் நான் அவருடைய மகாவீரியன் ரத்த கண்ணீர் படமும் பார்த்துருக்கேன், இது பார்த்துருக்கேன். அது எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு வெறியன் வெறித்தனமாக பார்ப்பேன். அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்றனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ரத்த கண்ணீரில் ஒரு டைலாக் சார், ஏன்னா அதில் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பயங்கரமாக இருக்கும். ரத்த கண்ணீரில் எவ்வளோ சீன்ஸ் இருக்குங்க. காமெடி வேணுமா, உணர்ச்சிகரமாக பேசுறது வேணும். காமெடி தான் மனசில் நீங்கள். அதில் காமெடியுமே ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு டைலாகை சொல்லும் சார் ரத்த கண்ணீரில். அதில் எதையுமே நம்ம விட முடியாது, எல்லாமே நல்லா இருக்கும். அவர் பிச்சை எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பார். மன்னவனாலும் மாடோட்டும் சின்னவனாலும் மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கு தான். இந்த புதிய எனக்கு அப்போவே இருந்துருக்கணும். என்ன பண்ணுறது ஐயா, பசி தாழ முடியல தாயே, உயிர் போது தாயே, ஏதாவது சோறு இருந்தால் போட்டுங்க. ஐயா கண்ணு தெரியாத கபோதி ஐயா சார் வருவார். என்னப்பா என்னது பிச்சைக்காரன் ஒன்று ஒரு சில்லறை எடுப்பார். இல்லை பணம் வாழ்க்கையில் என்னை நல்வழிக்கு செல்ல விடாமல் என்னை கண்ட துண்டமாக வெட்டி போடும் அளவுக்கு நம்ம பேசிக்கிட்டே இருப்பார் அவர். இதை வந்து நான் வந்து பணம் வாங்க மாட்டேன், பணம் வேண்டாம் ஐயா, பணம் வேண்டாம் ஐயா, பணம் தான் இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்டு, என்ன வேணாம், சோறு இருந்தால் போடு. பக்கத்தில் ஹோட்டல் கூட ஒன்றும் இல்லையா, ஹோட்டல் சோறு வேண்டாம்ப்பா, அதில் கல் பொழுது என்ன முடியாது,
கண்ணு தெரியவொன்னு திணறான். எனக்கு வேணாம், எனக்கு ஏதாவது வீட்டில் ஏதாவது சோறு இருந்தால் போடு. அப்புறம் கூப்பிட்டு போவாங்க. அப்போ வந்து எம்ஆர்ஆர் மிஸ்ஸஸ் அவங்க அடையாளம் தெரியாமல் இல்லை யாரோ பிச்சைக்காரன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண போகணுன்னு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க உணர்ச்சிகரமாக. இந்த மாதிரி காந்தா இறந்து விட்டால் தெரியுமா உனக்கு? உடனே இவருக்கு, ஏன்னா அவங்களால தான் இவங்க இதாக இருக்காங்க. காந்தா, சண்டாளி காந்தா, அவள் செத்து விட்டாளா? ஐயோ, இதை நான் நிம்மதியாக சாவேன், எனக்கு இந்த நிலைக்கு வந்தவளே அவள்தான். நீ யார்? உனக்கு எப்படி காந்தாவும் தெரியும்? உன் பேர் என்ன சொல்லுங்கள். என் பேர் உனக்கு எதுக்கு சொல்லுங்கள் ஐயா. நான் இப்படின்னு திணறுவார். என்ன உங்கள் பேர்? அந்த அம்மா பேர் என்ன? சந்திரா. சந்திரா என் மனைவி சந்திரா உன்னை தவிக்க விட்டு சென்று விட்டதற்கு எனக்கு இன்னமும் வேண்டும், இதுவும் வேண்டும். இந்த மாதிரி உணர்ச்சி உரமாக பேசும்போது எனக்கு அந்த சீன் அப்படியே ஞாபகப்படுத்தும் போது எனக்கே வந்து நம்ம அந்த டைலாக் ஒன்று ஒன்று எடுக்கும்போது இன்னும் நிறையா இருக்கும். உணர்ச்சிகரமாக திட்டுவார் அதுலேயே. அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. இது அந்த மாதிரி நம்ம வந்து உணர்ச்சிகரமாக நம்ம பேச 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 ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவரை வந்து ரத்தக்கண்ணீர் ட்ராமா போட்டார். இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரேன். ரத்தக்கண்ணீர் நாடகம் நடந்தது கலைவாணர் அரங்கத்தில். நானும் என் ஃப்ரெண்டும் போயிருக்கிறோம். 3 நாடகம் ஒன்றா போட்டாங்க. ரத்தக்கண்ணீர், லக்ஷ்மிகாந்தன், தூக்கு மேடை நாடக விழா மாதிரி போட்டாங்க சபாவில். நான் போய் அந்த மேனேஜரை பார்த்தேன். இந்த மாதிரி காஸ்டியூமரை பார்த்தேன் ஃபஸ்ட்டு. என்ன தம்பி இங்கே? இல்லை, நாங்கள் நாடகம் பார்க்க வந்தாங்க. நைனாவை பார்த்துட்டியா? இல்லை, வா வான்னு அவர் மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தார். நைனா யாரா அவன்? யார் அது இந்த டைமில்? இல்லை, நான் தான் பாலையா. ஓஹோ, படிக்க மாட்டீங்களா? சுற்றிக்கிட்டே இருப்பீங்களா? ஏண்டா படிக்க வேண்டிய இடத்துல நாடகம் வந்து நாங்கள் என்னமோ பண்ணிக்கின்னு இருப்போம், அதை பார்த்துக்கினி நான் இந்த மாதிரியெல்லாம் டைம் நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது, தெரியுது? சரி, என்ன இல்லை வந்துட்டான். எவ்வளோடா பாஸ் வேணும்? இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் இருக்கார், கூட கூப்பிட்டு வந்திருக்கேன், அவனுக்கு. டேய், இவன் பாலையா மகன், அவனை ஃப்ரண்ட் ரோல் உட்காந்து நாடகம் பார்க்கவே 2 பாஸ் தானே? சரி, 2 பாஸ். அப்போல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் அதெல்லாம் எதுவும் கிடையாது, பாஸ்ன்னுவாங்க. அந்த பாஸை கொடுத்து அவனை முன்னாடி உட்கார சொல்லி, டே இங்கே வா, என்னை கூப்பிட்டு நாடகம் நல்லா இருந்தது, அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற வேலையெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நாடகம் முடிஞ்சு வந்து பார்த்துட்டு சொல்லு. நடுவில் இன்டர்வலில் ஓடி வர்றது இதெல்லாம் வச்சுக்காத. நான் ஏன் நிற்கிறேன்? அவன் ஃப்ரெண்டு வந்து அடிச்சுட்டு போகிறான்ற அவன் பயந்துருந்தான். சரி, நாடகம் முடிஞ்சு நல்லா இருந்ததுன்னு தானே சொல்ல வர எனக்கு தெரியும். சரி ஒழுங்காக போய் படிப்போ. வந்து நான் உங்ககிட்ட இன்னொரு ஆள் பற்றி கேட்க போகிறோம். அப்படின்னா இப்போ பயங்கரமாக நம்ம எல்லாருமே கொண்டாடப்படுற, அவர் பேரை சொன்னாலே ஃபயர் ஏற்படுற ஒரு ஆள் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள், அவர் கூட ட்ராவல் பண்ண தருணங்கள். அவரை நான் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு டைம் அவரை பார்க்கும்போது இன்னொரு வாட்டி பார்க்க தோணுச்சு. மற்ற ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியல. அப்போ அவர் ஃபிலிம்ஸ் இன்ஸ்டியூட்டில் இருந்தார். அந்த காலத்துலேருந்து எனக்கு அவருக்கும் நான் யாருன்றது தெரியும். நாங்கள் சில இடத்துல மீட் பண்ணோம், ஆனால் அவ்வளோ பழக்கம் இல்லை. நடுவில் வந்து இந்த சொன்ன பார்த்தீங்களா, அந்த பத்திரிக்கையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைமில் நான் போய் வந்து ஆர்டிஸ்ட்டுங்களை இன்டர்வியூ எடுப்பேன் அந்த பத்திரிக்கைக்காக. அப்போ ரஜினி சார் வந்து ஷூட்டிங்லாம் நிறையா இது பண்ணிட்டு இருந்தார். அசோகண்ணனும் ரஜினி சார் நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, குப்பத்து ராஜா, வணக்கத்துக்குரிய காதலி, இந்த மாதிரி படத்துலன்னா அசோகண்ணன் கூடவே போடும். எனக்கு கச்சேரி இல்லாத டைமில் அசோகண்ணன் கூட தான் சுற்றிட்டு இருப்பேன். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நிறையா ரஜினி சாரை அடிக்கடி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. எனக்கு சிங்கப்பூர் போக வாய்ப்புகள் 2வது வாய்ப்பு கிடச்சிது. ஜிக்கி இருக்காங்களா, ஆர்டிஸ்ட் ஜிக்கி, அவங்க கூட நான் போனேன். நான் சிந்துன்னு ஒரு பாடகி, நாங்கள்லாம் வந்து மலேசியா சிங்கப்பூரில் ப்ரோக்ராம் பண்ண போகும்போது இந்த பாஷாவுடைய கெட்டப்பை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஃபுல் ஒயிட் அதே காஸ்டியூம்ஸு அந்த எல்லாம் வச்சு இது பண்ண நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. நான் பயந்துக்கிட்டே தான், ஏன்னா ஆர்டிஸ்ட் எனக்கு எதுவுமே முடிஞ்சு அவங்கக்கிட்ட நான் ஒரு அப்ரிசியேஷன் வர்ற வரைக்கும் நான் பயந்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் பண்ணுறது பர்ஃபெக்டாக பண்ணுவேன் ஸ்டேஜில் வந்து. பட் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அப்போது இன்னும் சம் இயர்ஸ் பேக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணேன். அது என்னன்னா, அந்த பாஷா மேட்ரை ஒரு சேட்டலைட் சேனலில் கூட அது வந்து ராஜ் டிவியில் ஒரு இது பண்ணி செட் பண்ணி அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி நானும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணி அவுட்டோருக்கெல்லாம் போனோம். பெசன் நகர் பீச்சு, அப்புறம் அது அந்த சைடில் இருக்கிற இந்த சவுக்கு தோப்பு எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடில் பாஷா அந்த இந்த பணம் இது பரிமாறிக்கிறது, அந்த டைமில் போலீஸ் வருது, அந்த மாதிரி செட் பண்ணி அதனால நான் ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணல. பட் அந்த மேனேஜர் அவர் திரும்பி பார்க்குறது அந்த இதெல்லாம் அப்போ அந்த ஏஜுக்கு நல்லா இருந்தது. அதில் சில சீன்ஸை வந்து நான் சிங்கப்பூரில் அதை வந்து ஆக்ட் பண்ணியே காட்டினேன்.
ரஜினி சார் கூட பேசின தருணங்கள்லாம் ஏதாச்சும் இருக்கா சார்? அவர் எங்கள் அப்பா ஃபேனுங்க. பாமா விஜயம்லாம் எத்தனை வாட்டி பார்த்ததுல எனக்கு தெரியல, ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் அப்படின்னு தான் பேசுவார். 3 முகம். அப்புறம் ஒரு படம் இருந்தது பார்த்தீங்களா, நான் வாழ வைப்பேன். ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவினில்லை. அதை வந்து அந்த படத்து ஷூட்டிங் சும்மா ஒரு ஷார்ட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போய் ஃபுல் சாங்கும் அங்கேயே நிற்க வச்சிட்டார் ரஜினி சார். அந்த ட்ரம்பட் எடுத்து வாசிக்கிறது ஒரு இடத்துல நிற்க மாட்டார் சார். ஒரு பீச் மாதிரி செட் போட்டாங்க இதில் வாகினி ஸ்டுடியோவில் பீச் மாதிரி செட் போட்டு அந்த இடத்துல அந்த சாங் ஷூட் வச்சாங்க. நான் ஒரு ½ அன் ஹவர் அந்த டைமில் கூட என்னை கூப்பிட்டு பேசினாரு, எப்படி ப்ரோக்ராமில் பண்ணிட்டு இருக்கீங்களா, சாங்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி. ரொம்ப ஹம்பிளாக, வெரி நைஸ் மேன். இந்த சைடு ஒரு இமயம் அப்படின்னா அப்படியே இங்கிட்டு ஒரு இமயம். அவர் வந்து ஆக்சுவலாக எங்கள் பிரதர் உடைய செட்டு இப்போ தவறிட்டார், ரகுன்னு சொல்லிட்டு எங்கள் பிரதர் தவறிட்டார், ஜூனியர் பாலையா. அவருடைய செட்டு அவங்க 2 பேரும் நல்லா இப்போ ஆழ்வார்பேட்டில் மீட் பண்ணும்போது நானும் போவேன். அவங்க ஒரு செட்டாக உட்காந்துருப்பாங்க. நான் கமல் அந்த ஏஜ்லேருந்து எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படமே எங்கள் அப்பாவுக்கு வந்து பேரன் ஆக்ட் பண்ணார், களத்துருக்கேன் நம்ம. அப்போதுலேருந்து நம்ம ஒரே ஃபேமிலி மாதிரி தான் மூவ் பண்ணோம். அப்புறம் அவருடைய வளர்ச்சி ஆக 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 நாங்களே வந்து சரி ரைட் நம்ம போய் பார்க்குறதுனா கூட பர்மிஷன் போய் கேட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்குகிற அளவுக்கு வளர்ந்துட்டார். ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தா பழைய விஷயத்த ஒன்று கூட மறக்காமல் என்கிட்ட கேட்பார். அந்த பிரதர் எப்படி இருக்கார், இந்த எப்படி இருக்கார் அப்படின்ற மாதிரி கேட்பார். ரொம்ப ஒரு மாதிரி அவரும் வந்து எங்கள் குடும்ப இது மாதிரி. கமல் சார் அவ்வளோ இது. ஆனால் அவருடைய சாங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நினைத்தாலே இனிக்கும். என் குருநாதர் MSV அவர் வந்து கம்போஸ் பண்ண சாங்ஸு, அதுவும் நான் ஸ்டேஜில் பாடியிருக்கேன். அப்புறம் எங்கள் அண்ணன் அவர் வந்து MSV ஐயா வந்து எங்கள் அப்பா கிட்ட ஹார்மோனியம் பெட்டி வாசிச்சுட்டு இருந்தார். எங்கள் அப்பா நாடக குழுவில். அவருடைய சம்பவங்கள்லாம் அது இருக்குது, அது இன்னொரு நாள் சொல்கிறேன். நான் என் மேலே இருக்கிற இதில் என்னை சந்திரபாபு பாட்டு பாட வைப்பார். நீ TMS ஐயாவும் மாதிரியும் பாடுற, எல்லோரும் மாதிரியும் பாடுறேன் அப்புறம் சொல்லிட்டு நாங்கள் ஏதோ ப்ரோக்ராமுக்கு நாங்கள் ரிஹர்சல் போயிருந்தோம். சந்திரபாபு பாட்டு பாட போயிருந்தேன். ஐயா வந்து என்னோட இன்னொரு குருநாதர் TMS, அவர் வந்து அந்த நாள் ஞாபகம் இல்லை பேசும்போது, விசு இது டைலாக்லாம் வருதுன்னா இதான் இவன் பாலையண்ணா மகன் பேசணும், மிமிக்ரி பண்ணுறான்ல இவன் பேசு. பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம், புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை நம்மிடம். அதை வந்து நான் மேஜர் வாய்ஸில் இந்த மாதிரி பாடி ஸ்டேஜில் நாங்கள் வந்து அப்புறம் அதை கண்டினியூ ஆச்சு சில வருஷங்கள். ஐயா வந்து TMS ஐயா வந்து அந்த பாட்டு பாடும்போது நான் தான் மேஜர் வாய்ஸ். ஓகே. அதே மாதிரி சந்திரபாபு சாங்கும் அவர் இதில் உனக்காக அந்த பாட்டெல்லாம் பாட வைப்பார். அதை வந்து அது வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்குது, அது பத்திரமா வச்சுருக்கேன். அதெல்லாம் பொக்கிஷங்கள் இல்லைங்களா. ஏன்னா என் குருநாதர் டெய்லி அவரை கும்பிட்டுட்டு தான் நான் வந்து கவிஞர் கண்ணதாசன், TMS, ஒரு MSV, என் குரு MSV, இவங்க 3 பேர் இருந்தால் எனக்கு மெயினாக வந்து எனக்கு பாட்டு பாடணுன்ற இன்ட்ரெஸ்ட்டை உண்டு பண்ணவங்களே இவங்க 3 பேர் தான். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.